Praise the Lord. 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீதுக்கு அவமானம் வந்தது என்று. தன் சொந்த மகனாலே அவர் செய்த தந்திரமான காரியத்தினால் ராஜ்யம் பறிபோறது. அப்சலோம் அந்த ராஜ்யத்தை பிடித்துக் கொள்கிறார். இன்னைக்கும் இந்த வேத வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார்? இன்னைக்கும் நம்ம நம்பின மனிதர்களால, நம்ம யார் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சோமோ, யாருக்காக நம்ம அதிகமா பிரயாசப்பட்டு நன்மைகளை செய்தோமோ, அவர்கள் மூலமாகவே நமக்கு துரோகம் வந்திருக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில துரோகம் வருகிறதை பார்க்கிறோம். நம்ம ரொம்ப நம்புறோம், ஆனா அவங்க நம்மளை நம்ப வச்சு நம்ம முதுகுல குத்துகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு துரோகத்தை கர்த்தர் வெறுக்கிறார் என்று யாத்திராகமத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்களேன், தாவீதுடைய வாழ்க்கையில வந்த இந்த அவமானம், நிந்தை, அவர் அழுது கொண்டு ஏறி போகிறார். இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர் இந்த சூழ்நிலையில இருக்கலாம். நம்ம நம்பினவர்கள் நம்ம ஏமாற்றி இருக்கலாம், நம்பினவங்க நமக்கு துரோகம் பண்ணி இருக்கலாம். இன்னைக்கு இந்த சூழ்நிலையில இருந்து வெளியில வர வாய்ப்பே இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான். தாவீதுக்கும் அந்த சூழ்நிலை தான் இருந்தது. நிச்சயமாய் நான் சொல்றேன், நீங்க நீதியா இருந்து நீங்க உண்மையா கர்த்தருக்கு முன்பாக நீங்க வாழ்ந்திருப்பீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி செஞ்ச துரோகம் ஒரு நாளும் நிலை நிற்காது. கர்த்தர் அதை உடைத்து போட போதுமானவராய் இருக்கிறார். பாருங்க, மனுஷனுடைய யோசனைகளை அவமாக்குகிற கர்த்தர், நீதிமானுக்கு பட்சத்துல கர்த்தர் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. நம்மோடு கர்த்தர் இருக்கிறார். கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, தேவன் உங்களோடு இருக்கிறார். கர்த்தராகிய தேவன் தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, 15ஆம் அதிகாரம் 30ல வாசிக்கிறோம். அதே 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அப்சலோம் கர்வாலி மரத்துல தன்னுடைய தலை மயிர் மாற்றிக்கொண்டவராய் அவர் அந்த இடத்துல அந்தரத்துல தொங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நம்ம உத்தமமா ஒரு காரியத்தை செய்து அவங்க நமக்கு துரோகம் செய்திருந்தா எல்லாருக்குமே இதுதான் பலன். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. உங்க அவமானம் நிரந்தரமானதில்லை. 15ஆம் அதிகாரத்துல இருந்த அவமானம் 18ஆம் அதிகாரத்துல நீங்கி போனது. தாவீதுக்கு நாம் கர்த்தர் செய்வாரானால் அவரே அண்டிக் கொண்டிருக்கிற நமக்கும் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க. நீங்க கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்க, கவலைப்படாதீங்க. தேவ சமூகத்தை நீங்க வடிக்கிற கண்ணீர் ஒரு நாளும் வீணா போகாது. அந்த கண்ணீருக்கு கர்த்தர் நிச்சயமாய் பலன் கொடுப்பார் என்று சொல்லி நான் உங்களை இந்த காலை வேளையில ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.